சொல்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ரிபா சந்தூர் கர்த்தரா இணைந்து இருக்கிறவங்க அப்படி ஒரு ஆமீன் சொன்னீங்கன்னா உங்கள் பேரை சொல்லி குறிப்பிட்டு நான் சொல்லி ஜெபிக்க அது ஏதுவாக இருக்கும். நன்றிப்பா ரப சந்தூர் கர்த்தரப்பா. உண்மை உள்ள மனுஷர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால அப்போ அவர்கள் நன்மை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்வதற்காக நன்றிப்பா ரப சந்தூர் கர்த்தரப்பா. நான் உண்மையாக இருக்கிறேன், நான் உத்தமமாக இருக்கிறேன், கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், கர்த்தர் விரும்புகிறபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் தொடுவதற்காக நன்றி. அவர்கள் வாழ்க்கையில் தடையாக இருக்கிற ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமான ஆசீர்வாதம். எவ்வளோ வேலை செஞ்சாலும் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் என்னால் ஒரு பரிபூர்ணத்துக்குள்ளே வர முடியலன்னு சொல்லி அங்கலாய்ப்போடு வேதனையோடு கண்ணீரோடு இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை வேதம் சொல்கிறது, திருடன் திருடவும் அழிக்கவுமே வருகிறான், ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படவுமே வந்தேன் என்ற வாக்கின்படி ரிமா சந்தூர் யக்கதரா. அருமையான சகோதரி ஆனிக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. அந்த மகளுடைய அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்கப்பா. என்ன காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறீங்க. நியாயமாய் நீதியாய் என்ன காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் அந்த பிள்ளைக்கு செய்தப்பா. தேவன் எனக்காக யாவையும் செய்தார் என்று இந்த ஆன்லைனில் சாட்சி பகிர கர்த்தனை உதவி செய்ய போவதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன்ப்பா. ஓகே, 2வது வசனம் சொல்கிற, தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று வேதம் சொல்கிறது. அம்மேன் ரிப சந்தூர் கர்த்தரா. தன் வேலையில் கொடுக்கப்பட்ட வேலையில் தனக்கு தேவன் நியமித்திருக்கிற வேலையில் அந்த உலக வேலையாக இருந்தாலும் சரி அல்லது ஊழியமாக இருந்தாலும் சரி அந்த வேலையில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பீர்களானால் நீங்கள் நீசருக்கு முன்பாக அல்ல ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் உங்களுக்கு உருவாக்குவார். எதுவுமே வேலை இல்லாமல் உழைப்பு இல்லாமல் எந்த ஆசீர்வாதமும் வராது. அதை புரிஞ்சுக்கோங்க. அநேகர் நீங்கள் நினைக்கிறோம் ஜெபம் பண்ணால் ஆசீர்வாதம் வந்துடும்ன்ட்டு. ஆனால் ஜெபம் பண்ணால் நமக்கு நம்பிக்கை, விசுவாசத்தை, தைரியத்தை கர்த்தர் கொடுப்பார். நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் கொடுப்பார். நம் வழிகளில் இருக்கிற தடைகளை கர்த்தர் மாற்றுவார். ஆனால் நாம் உழைக்கும் போது மட்டும்தான் ஆசீர்வாதம் வரும் என்பதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உனக்கு நான் சொந்தமாக கொடுப்பேன். நம்ம காலை மிதிக்கணுங்க, நம்ம ஓடணும், உழைக்கணும், வைராக்கியமாய் மாறணும். ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாங்க, நீ எம்மட்டுமோ அம்மட்டும் சுற்றித்திரி, உனக்கு எல்லா தேசங்களையும் நான் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணின தேவன் அதே போல் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். நிச்சயமாய் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உங்கள் தொழிலில், உங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் ஒரு ஆசீர்வாதம் மழை பெய்யும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஒரு ஆசீர்வாதம் மழையை கர்த்தர் பொழிந்து கொண்டிருக்கிறதை, ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே கர்த்தர் வருஷிக்க பண்ணுவதை நான் பார்க்குறேங்க. ஒருவேளை குழப்பத்தோடு செய்யலாமா செய்ய வேண்டாமா என்ற ஒரு டபுள் மைண்டடாக இருப்பீங்கன்னா, டபுள் மைண்டடாக இருக்கிற எல்லாருக்கும் தேவன் சொல்கிறாரு, நீ நிச்சயமாய் தைரியமாய் செய், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் தொழிலை ஆசீர்வதிப்பேன், நீ கையிட்டு செய்கிற காரியத்தை ஆசீர்வதிப்பேன், உன் முயற்சிகளை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நன்றிப்பா ரப சந்தூர் கர்த்தரப்பா. நன்றிப்பா. நிறைய ப்ரேயர் ரெக்வஸ்ட் வருது, எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அருமையான சகோதரி யமுனா தேபிக்காக ஜெபிக்கிறேன். உங்கள் ப்ரேயர் ரெக்வஸ்ட் அனுப்புங்க. அதே போல் ப்ரேயர் ஃபார் மை மம்மி கௌசல்யா ஹேவ் மைண்ட் டிஃப்ரென்ஸ். சிஸ்டர் செல்வி, கண்டிப்பாக சிஸ்டர் நீங்கள்லாம் நேரில் கூப்பிடுங்க. நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்காக நான் பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார், ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார், எல்லா டிஃப்ரென்ஸும் மாறிடும் என்று தேவன் சொல்கிறார். நன்றிப்பா. கிறிஸ்டோஃபருக்காக ஜெபிக்கிறேன், யமுனா தேவிக்காக ஜெபிக்கிறேன், பெஸ்ஸிக்காக ஜெபிக்கிறேன். பாஸ்டர் என்னோட டெலிவரிக்காக ஜெபம் பண்ணிக்குவோம். கண்டிப்பாக சிஸ்டர், என்னோடய மைண்டில், என்னுடைய ஊழியத்தில், என்னுடைய ஜெபத்தில் உங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். உங்களுக்காக கர்த்தர் பேசின வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்கிறார். நன்றிப்பா. பிரியங்கரா பாஷ தூரியந்தரா அதிசயங்களை காண பண்ணுவேன்.
என்று கர்த்தர் வாக்கு பண்ணுவதற்காக நன்றி. சர்மிளா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். இப்போ மகளுடைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறீங்கப்பா. இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்